Hello guys, welcome back to LAKIH vlogger. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் வந்து நம்ம எப்போ வீடியோஸ் போறோமோ அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனா வரும். சோ இன்னைக்கு வாங்க இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள இல்ல vlogக்குள்ள போலாங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட vlog வந்து ஒரு ஸ்மால் vlogா தான் இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறோம். ஆக்சுவலி வந்து நான் ஒரு 2 வாரமா வந்து வீடியோ போடலங்க. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் தலைவலி, அதனால தான் வீடியோ போட முடியலங்க. ஸோ கண்டினியூஸாக நான் வீடியோ போடுறத நான் ட்ரை பண்ணுறேங்க. இன்னைக்கான vlog வந்து நம்ம அடுத்த வாரம் வந்து நம்மளோட தமிழ்நாடு ட்ரிப்பை வந்து நம்ம தமிழ்நாடு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளோட பைக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து நம்ம vlog வந்து எடுக்க போகிறோங்க. vlog மீன்ஸ் வந்து நம்மளோட பைக்கை வந்து அந்த ஸ்டாண்ட் மாட்டுறது, நிறைய டிங்கரிங் வேலைலாம் நம்ம பைக்ல இருக்குதுங்க. ஸோ அதனால அதோட vlog வந்து மோஸ்ட்லி நான் எடுத்து போடுறேன் இப்போ. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. மிஸ் பண்ணாம பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா, வாங்க நம்ம வந்து கோப்ரோ வியூல போயிடலாம். ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ வாட்டர் வாஷ்க்காக போயிட்டுருக்கோங்க. வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட வண்டிக்கு வாட்டர் வாஷ் பண்ண போயிட்டுருக்கோம். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டுக்கு போயிட்டு இது வாங்கலான்னு இருக்கோங்க. புதுப்பேட்டுக்கு போயிட்டு என்ன வாங்கலாம், நம்மளோட ஸ்டாண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ ஸ்டாண்ட் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். நான் வந்து இது கடை இருக்கான்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் வந்து வாட்டர் வாஷ் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னான். வாட்டர் வாஷ் கடை இங்கே தானா எங்கே தெரியலையே. எல்லாம் அடுத்த வாரம் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப்புக்கு போகிறோங்க. லாங் ட்ரிப்னா அப்படி ஒரு பெரிய லாங் ட்ரிப்பு. பெரிய லாங் ட்ரிப் மீன்ஸ் வந்து ஒரு 300 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். 300 கிலோமீட்டர் போகிறோம் லாங்கு. அதான் இங்கே இருக்கா இல்லையா தெரியலையே. இங்கே வாட்டர் வாஷ் கடை இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஃபீலிங்கும் தோண மாட்டேங்குது. ஐ திங்க் இங்கே வாட்டர் வாஷ் கடை இல்லை போல், மூடி இருக்குதான்னு நினைக்கிறேன். இதுதான் வாட்டர் வாஷ் கடை போல். இதான் வாட்டர் வாஷ் கடை போல் மூடி இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம திரும்பிடலாம். போயிட்டு புதுப்பேட்டில் போய்ட்டு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணிடலாங்க. வாட்டர் வாஷ் அவ்வளோதான், இதுமாரி பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை வரல, ஸோ அதனால் வாட்டர் வாஷ் பண்ண முடியாதுங்க. சார் எனக்கு நான் ஆஃபீஸ் வர போகிறேன். ஸோ இந்த டைம் தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். பார்த்தா நம்மள வந்து வாட்டர் வாஷ் வேறு பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் வாட்டர் வாஷ் கடைங்க வந்து மூடி இருக்குது. சரி புதுப்பேட் போகலாம். ஸோ அப்போ போகிற வழில பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு போயிடலாம். சரிங்களா, ஸோ போட்டிருக்கலாம். நான் கூட்டமாக இருக்குது. இங்கே போடுறாங்களா இல்லையா தெரியல, கேட்டுக்கலாம். பிரதர் போடுறீங்களா? இதோ இங்கே போட்டுக்கலாம் பெட்ரோலு. ஒரு 100 போடுங்க பிரதர். இன்றைக்கி பெட்ரோல் ரேட் பாருங்களேன், 102.58 இருக்குது. போடுங்க பிரதர். நம்மளாம் 100 ரூபா கேங்கு தாங்க. ஆமாங்க பிரதர். விலாகிங், மோட்டோ விலாகர், லக்கி விலாகர். பின்னாடி இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஆமாம் ஆமாம், தெரிஞ்சவங்க தான். ஓகேவா? போட்டாச்சு. நம்ம டிடிஎஃப் தெரியுமா கேட்குறாரு. நானும் பார்த்துருக்கேன் அவரை. அவர் ஆய் சொன்னால் நம்மளும் தெரியுமா. சூப்பர்ல. இப்போ புதுப்பேட்டு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம இந்த லாக் இருக்குது. இந்த லாக் இல்லாமல் வேறு ஏதாவது போட முடியுமா? அதான் அந்த என்னது ஹோல்டர் போட முடியுதா பார்க்கலாம். புதுப்பேட்டு வந்துட்டோம். நீங்கள் போயிட்டு மொபைல் பைக் ஹோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்கலாம் ஃபஸ்ட்டு போயிட்டு. இங்கே சண்டே வந்தது வேஸ்ட்டாக போச்சு. நார்மல் டைமில் எங்கெங்கே வர முடியும்? ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா. ஸோ நம்மளால் எங்கே வர முடியும்? Even when you feel low, you can still go.
Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. இந்த கடையா? இந்த கடையில் நிற்கிறேன். ஆமாம், இந்த கடை தான். मोबाइल होल्डर இருக்கா भाई? बाइक मोबाइल होल्डर இங்கே இருக்கா, இங்கே பார்த்துக்கலாம். ஸ்டாண்டோட தான் வேணும். சார்ஜ் இல்லாமல் எவ்வளோ வரும்? சார்ஜோட எவ்வளோ வரும்? லோக்கல் குவாலிட்டி கொடுக்காதீங்க, கொஞ்சம் நல்லா அந்த எக்ஸ் மாதிரி வரல, அது வேணாம். வித் சார்ஜரோடவா? சார்ஜரோட எவ்வளோ வரும்? ஓ, சார்ஜரோடனா 800 வரும். சார்ஜர் இல்லைன்னா 550 ரூபா. அவ்வளோலாம் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை போய். லோக்கலில் சார்ஜரோடனா எவ்வளோ வரும்? 550 ரூபா இருக்குது. நல்லா இருக்குமா அது? ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் இல்லையா? ஃபிட்டிங்க்கு வேறையா? ஃபிட்டிங் சேர்த்தா 500 ரூபாயில் முடியாதா? உங்களுக்கு தானே அந்த சுவிட்ச் ஞாபகம் இருக்கா? அதனால தான் உங்கள் கடை, அதான் உங்கள் கடைக்கு தான் வந்தேன். இது மாற்றி கொடுத்தீங்களே இங்கே தான், அதுதான். சரி, நம்ம பைக் கடைக்கு வரலாம், எங்கேயும் போகல நான் கூட. ஆமாம், கரெக்டாக. இதை இவர் தான் இருந்தார் போல். ஆமாம் ஆமாம் ஆமாம். பாருங்களேன், இப்போது இங்கே தான் மாட்டியிருக்கோங்க. லோக்கல் தான் போட்டிருக்கோம், பரவாயில்ல. இது ஓகே இல்லை, நம்மளோட ட்ரிப்ஸ்க்கெலாம் இந்த ஓகே தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வச்சுருந்தேன் இல்லையா, இங்கேருந்து கீழே விழுந்துருச்சுங்க. அது கீழே விழுந்து அதோட மவுண்ட் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. கோப்ரோக்கு ஒன்றும் ஆளை பாருங்க, கரெக்டாக தான் இருக்கு நம்ம கோப்ரோ. ஹெல்மெட்டோட வச்சுருந்தாங்க, அது கீழே விழுந்து ஆல்ரெடியே மவுண்ட் ஒரு வாட்டி உடஞ்சிருந்ததுங்க, இன்னொரு வாட்டியும் மவுண்ட் உடஞ்சிச்சுங்க. சார், இங்கே ஒரு அடாப்டர் இருக்கும் இல்லையா, இங்கே அடாப்டரில் போடுவோம் இல்லையா சார்ஜரு, அதான் சார்ஜ் போடுவோம் இல்லையா, அது வந்து உடஞ்சிருச்சிங்க. அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? உடஞ்சிச்சு மீன்ஸ் வந்து அது வந்து உள்ளே போயிருக்கு. மைக் சவுண்ட்லாம் கேட்குது. இப்போ சார்ஜ் போட்டால் ஏறுமா இல்லையா தெரில. பாருங்கள் எப்படி இருக்குது. இது சர்வீஸ் பண்ண முடியுமா இல்லையா தெரில. எவ்வளோ நாள் ஓட்ட முடியுமோ ஓட்டணும் தான். ஓகே கைஸ், இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது, ஏதோ ஒரு ரீசனுக்கு பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இறக்க தான் பிறந்தோம், அதுவரை நம்ம இறக்கத்தோடு இருப்போம். நன்றி, வணக்கம்.